வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,353. இதுதான் இன்னைக்குரிய லோ லெவலும் கூட. முதல் 10வது நிமிஷத்திலேயே ஹை லெவலான 22,577 இன்னைக்குரிய ஹை லெவலையும் 10 நிமிஷத்துல டச் பண்ணி நிஃப்டி இப்போ 50 ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேஷன்ல மூவ் ஆகி 22,508ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நேத்தி, அதாவது 13ஆம் தேதி வியாழக்கிழமை க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 22,397ல க்ளோஸ் ஆயிருக்கு. 17ஆம் தேதி இன்னைக்கு 22,508ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுகள் வித்தியாசம் நமக்கு அப்பில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலை நமக்கு காட்டுது. மேலும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல நமக்கு திரும்ப ஒரு இறக்கம் வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இந்த சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 2 டாப் இருக்கு. இப்போ இங்கே 3வது டாப் எடுத்ததுனால ஒரு மாற்றம் வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொடுத்து என்ன இருக்கு, பைவட் பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லையே நம்ம இன்ட்ராடேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லெவல்லையே தான் நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டோ இல்லை திரும்ப நகர்வோ எல்லாமே நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போது நிஃப்டி 50யோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த இடத்துல நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம பேட்டர்ன், இந்த பேட்டர்னை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹில் மவுண்டைன் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு ஒரு சின்ன சின்னதா நமக்கு ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் இருக்கு. இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இங்க 2 மவுண்டைன் கிடைச்சு 3வது மவுண்டைன்ல இந்த ஃபிளாட் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபிளாட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கரெக்ஷன் இந்த மாதிரி சைட்வேஸ் வரப்போகுதா, அல்லது மார்க்கெட் மேலே மூவ் ஆக போகுதா, அல்லது கீழே மூவ் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு ஒரு மூவ்மெண்ட்ல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கரெக்ஷனை நம்ம இந்த 22,700 இதை வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா மேலே போல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு கரெக்ஷனாக கொடுத்து திரும்ப என்ன ஆகலாம்னா நமக்கு மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஒவ்வொரு லெவலாக நீங்கள் செக் பண்ணுங்கள். மேலே ஏறும் பொழுதும் 22,700 கிட்ட ஒரு ஜோன் செட் பண்ணி அதை வந்து எக்ஸிட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழ் நோக்கி நகர்ந்தாலும் இந்த இடத்துல கரெக்ஷனுக்காக கீழ் நோக்கி நகர்ந்து சப்போர்ட் லெவல் அந்த 22,300 வரைக்கும் மூவ் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு ஜோன் செட் பண்ணி இங்க எக்ஸிட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்து கீழ் நோக்கி நகரும். இல்லைன்னா திரும்ப என்ன ஆகும்னா நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட். இதுல முதல் பாதியில நல்ல ஒரு கிரீன் சிக்னல், நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா செல்லரோட டாமினேஷனும் நமக்கு இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது பாதியில பார்க்கும்போது பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா மூவ்மெண்ட் பார்த்தோம்னா முதல் பாதியில நமக்கு ஒரு 25% தான் மூவ் ஆயிருக்கத பார்க்க முடியுது. மேலும் இங்க லோ லெவல் நமக்கு ஹை லெவல்ல வந்து எந்த அளவு டச் பண்ணிருக்குன்னா சேம் லெவல்ல தான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 நாள் நமக்கு ஹை லெவல் வந்து இருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுவும் சேம் லெவல்ல நமக்கு வந்திருக்கிறதுல சைட்வேஸ் மூவ்மெண்ட் நமக்கு உறுதியா தெரியுது. அடுத்து நீங்க பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு இங்க நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு.
48,219ல ஓப்பன் ஆகி, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நம்ம முதல் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்ப்போம். முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் அங்கேயும் நமக்கு என்ன ஆயிருக்கு, உடைச்சு மேல் நோக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் ஒரு மேலையும் கீழையும் மூவ் ஆகி கரெக்டாக இந்த இடத்துல இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலான 48,418ல டச் பண்ணி பார்த்தோம்னா திரும்பவும் என்ன ஆயிருக்கு, இந்த இரண்டு லெவல்களுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுத்து 48,354ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் இந்த வெட்ஜில் பார்த்தோம்னா நேத்திக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கும் பொழுது வெட்ஜுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருந்தது. இன்னைக்கு மூவ்மெண்ட் இந்த வெட்ஜுக்கு மேலே நமக்கு மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த கண்டினியூஷன் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இது திரும்ப நமக்கு இதே மாதிரி மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். அல்லது திரும்ப இந்த வெட்ஜுக்குள்ள வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னாலே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஹை லெவல் பார்க்கும்போது 48,481. நம்ம இங்கே 48,300 வச்சிருக்கோம். இந்த லெவலை ரீச் ஆயிடுச்சு. இந்த லெவலை ரீச் ஆகாம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் லெவல் 48,354. இந்த லெவலுக்குள்ளதான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 47,000 பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. மணிக்கும் 48,000 உடைச்சு கீழே இறங்கவே இல்லை. அடுத்து பார்க்க போகிறது 4 மணி நேர சார்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே ஒரே ஏற்றமாக இருக்கிறத இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. மேலும் முதல் பாதி பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி இருக்குது. முதல் பாதிக்கு 75% கிட்ட நமக்கு அந்த பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருந்தது. பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.